Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. 19ஆம் நூற்றாண்டுல செஞ்சியில வாழ்ந்த நாராயணன் அப்படின்ற ஒரு இடையர் சமுதாயத்தை சார்ந்த அவர் கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்டார சரித்திரம் அப்படின்னு ஒரு புத்தகம். இது கர்னல் மெக்கன்சி உடைய வேண்டுகோளுக்கு இணங்க எழுதப்பட்ட புத்தகம். இந்த ஆனந்தகோன் என்பவர் செஞ்சி கோட்டையை மட்டும் கட்டல, படைவீடுல கோட்டை கோயில்களையும் அவர் தான் கட்டினாரு, திண்டிவனத்தை கட்டினாரு. இப்படி அந்த பகுதியில் இருக்கிற பழைய காலங்களில் இருந்த புகழ்பெற்ற கோட்டைகள், தலைநகரங்கள் இதெல்லாமும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் படைவேட்டில் கோட்டையை கட்டினார், கோயிலை கட்டினாருன்னு சொல்றதுல தான் இவங்க மாற்றுறாங்க. என்னன்னா, ஆனந்தகோனை பற்றி இதுவரை ஒரு கல்வெட்டு கூட செஞ்சி பகுதியில இல்லை. இன்னைக்கு சீமான் பேசுறாரு அல்லது பல்வேறு அறிஞர்கள் ஏற்கனவே பேசுங்க, யாராவது ஒருவர் இந்த பகுதியில் ஒரு ஆனந்தகோனுடைய ஒரு கல்வெட்டையாவது இதுவரை கண்டெடுத்தாங்க அப்படின்னு இதுவரை இல்லை. யாராவது இருந்தா சொல்லட்டும். ஒரு புதையல் இருந்தது, அந்த புதையல் எடுத்து இவர் அரசன் ஆயிட்டாரு, அதுல ஒரு கோட்டை கட்டினாருன்றது வரலாற்றுல இதுவரை எந்த அரசனுக்குமே இல்லை. அப்படி நீங்க ஏதாவது ஒரு பாண்டிய மன்னனோ, சேர மன்னனோ, சோழ மன்னனோ யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ராஜராஜ சோழன் போனார் இந்த வழியா குதிரைல, அங்க ஒரு துறவி இருந்தாரு, அவருக்கு ஒரு புதையல் இருந்தது, அதை எடுத்து ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் ஒரு கோயில் கட்டினார். நீங்க எங்கேயா படிச்சிருக்கீங்க? அப்ப இது எவ்வளவு ஒரு கேலி கூத்தா இல்ல? நம்ம அதுக்காக யாரையும் குறைத்து மதிப்பு இல்லை. ஆனால் கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்டார சரித்திரத்தில் இந்த ஆனந்தகோன் என்பவர் ஒரு தெலுங்கு குறும்பர்னு இருக்குது. அடுத்த ஆபத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனந்தகோன் என்பவர் தமிழ் இடையர் இல்லை, அது ஒரு தெலுங்கு குறும்பர் வம்சத்தை சார்ந்தவர்னு எழுதுறாரு அதே புத்தகத்துல. அந்த புத்தகங்கள்ல இந்த மாதிரியான பதிவுகள் இருக்குது. அப்ப நாளைக்கு என்ன ஆகும்னா, நீங்க இன்னைக்கு எப்படி இது மராட்டியர் கோட்டைன்னு சொல்றீங்களோ அது போல இது தெலுங்கர் கோட்டைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். வன்னியர் சமுதாயமும் இது காடவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் கட்டின கோட்டை, இதுக்கு இவ்வளவு சான்றுகள் இருக்குது. இது சாதியற்ற சமுதாயமாக அவர் சொல்ற மாதிரி நாமெல்லாம் தமிழர் அப்படின்னு என்றைக்கு மாறுதோ அன்றைக்கு அது மாறும். ஆனால் இன்றைக்கு இது சாதிய சமுதாயமாகத்தான் இருக்கிறது. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய அமுல்ராஜ் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சில தரவுகள் குறித்து கேட்டறிய போறோம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். இப்ப செஞ்சிக்கோட்டை அதோட சர்ச்சையும் ஆய்வுகளும் பரபரப்பாகவும் சர்ச்சைகளாகவுமே போயிட்டு இருக்கு. சீமான் பேசினதுக்கு அப்புறம் செஞ்சிக்கோட்டை யார் கட்டியது சார்? செஞ்சிக்கோட்டை இன்னைக்கு இந்த சர்ச்சை வந்த பிறகு, சர்ச்சைக்கு முன்னாடி கூட இன்னும் சொல்ல போனா யுனெஸ்கோ அல்லது மத்திய அரசு யுனெஸ்கோ வாயிலாக இது மராட்டியர் கட்டின கோட்டை அப்படின்னு அறிவித்த பிறகு தமிழ்நாட்டில் எல்லாருமே செஞ்சு திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு கோட்டை, அதுவும் இன்னைக்கு தற்காலத்தில் நல்ல நிலையில் இருக்கிற ஒரு கோட்டை, யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்தில் செஞ்சு அறிவிக்குதுன்னும் போது இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு எல்லாருமே தமிழ்நாட்டில் செஞ்சி குறித்தும் செஞ்சி கோட்டை பற்றியும் எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் என்ன இன்னொரு விஷயம்னா, அடுத்த ஆபத்தே நமக்கு இது மராட்டியருடைய கோட்டை அப்படின்னு சொன்னதில் தான் நம்ம பெரிய ஆபத்து வந்தது. தமிழர் கட்டின கோட்டையே இது மராட்டியர் கட்டின கோட்டைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னும் போது தான் இது யார் கட்டின கோட்டை அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் அது குறித்து மீண்டும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, மீண்டும் தரவுகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த தரவுகள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அது ஆனந்தகோன் அப்படின்னு ஒரு இடையர் சமுதாயத்தை சார்ந்தவர் கட்டின கோட்டை அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த கோட்டை ஆனந்தகோன் அப்படின்ற இடையர் கட்டின கோட்டை தானா அப்படின்னு பார்த்தா, ஆமாம், அங்கே மத்திய அரசாங்கத்தினுடைய பெயர் பலகையும் கோட்டைக்கு முன்னாடி இது கோனார் வகுப்பை சார்ந்த ஆனந்தகோன் என்பவரால் கட்டப்பட்ட கோட்டைன்னு இருக்கு. அப்போ உடனே அந்த கோனார் இடையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க அமைப்பு செஞ்சில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவங்க அறிவிக்கிறாங்க, இது எங்க சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கட்டின கோட்டை அப்படின்னு சொல்லி. அப்புறம் உடனே அது குறித்த தரவுகள் எல்லாமும் பார்த்தா கடந்த காலங்களில் வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாமே இது ஆனந்தகோன் கட்டின கோட்டை தான் அப்படின்னு தான் கடந்த காலங்களில்
பத்திரிகை செய்திகளாகவும் வெளியே வந்திருக்குது, புத்தகங்களாகவும் வெளியே வந்திருக்குது. இதெல்லாம் சான்று காட்டி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அன்னைக்கு அந்த 17ஆம் தேதி நடந்த மேடையில் பேசினதாகட்டும், அந்த காணொலியை தயாரித்ததாகட்டும், எல்லாமே இந்த அடிப்படையில் தான் இருக்குது. இவங்க காட்டுற மிக முக்கியமான ஆதாரம் அப்படின்னா என்னன்னா, 19ஆம் நூற்றாண்டுல செஞ்சியில வாழ்ந்த நாராயணன் அப்படின்ற ஒரு இடையர் சமுதாயத்தை சார்ந்த அவர் கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்டார சரித்திரம் அப்படின்னு ஒரு புத்தகம், இது கர்னல் மெக்கன்சியுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்துல தான் இந்த செய்தி இருக்கிறதாக செய்தி இருக்குது. ஆனந்தகோன் அவர் வழி ஒரு 5 பேரை அந்த புத்தகம் சொல்லுது. அதே போல அந்த புத்தகம் இந்த ஆனந்தகோன் என்பவர் செஞ்சி கோட்டையை மட்டும் கட்டல, படைவீடுல கோட்டை கோயில்களையும் அவர் தான் கட்டினாரு, திண்டிவனத்தை கட்டினாரு. இப்படி அந்த பகுதியில் இருக்கிற பழைய காலங்களில் இருந்த புகழ்பெற்ற கோட்டைகள், தலைநகரங்கள் இதெல்லாமும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி வருது. இவ்வளோ நாளாக அதை ஏற்றுக்கினவங்க இப்போ என்ன அதிர்ச்சி வருது அப்படின்னு சொன்னால், செஞ்சி கோட்டையை ஆனந்தகோன் கட்டினாரு அப்படின்ற அந்த கருத்தை உடைக்கிறதுக்கான மிக முக்கியமான சான்று என்னன்னா, இவர் படைவேட்டில் கோட்டையை கட்டினார், கோயிலை கட்டினாருன்னு சொல்றதுல தான் இவங்க மாற்றுறாங்க. என்னன்னா, படைவேடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஊர் இன்னைக்கு, அது நீங்கள் 13-12ஆம் நூற்றாண்டுல சம்புவராயர்கள் அப்படின்ற ஒரு அரசர்கள் ஆண்ட ஒரு தலைநகரம். நான் சம்புவராயர்கள் குறித்து முனைவர் பட்டம் ஆய்வு செய்தவன். எனக்கு முன்னாடியே நிறைய அறிஞர்கள் சம்புவராயர் குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. உதாரணமா தங்கவேலு, இள தியாகராஜன் அப்படின்னு 2 பேராசிரியர்கள் சேர்ந்து சம்புவராயர் வரலாறுன்னு ஒரு 500 பக்க அளவிலான ஒரு பெரிய புத்தகம் வெளிவந்திருக்குது. இதெல்லாம் 89-90ல் வெளிவந்தது. ஏன்னா அன்னைக்கு தான் கலைஞர் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு சம்புவராயர் மாவட்டம்னு பேர் சூட்டுறாரு. வடார்காடு 2ஆ பிரியும் போது வேலூர் மாவட்டத்துக்கு அம்பேத்கர் மாவட்டம்னு சொல்லியும், திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டம்னு பேர் சூட்டுறாரு. இன்ன வரைக்கும் நீங்க பழைய வங்கிகள்ல இந்த மாதிரி அரசு ஆவணங்கள்ல இன்ன வரைக்கும் அந்த பேர் இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு யாரெல்லாம் புத்தகம் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தா நிறைய ஆய்வாளர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு புத்தகம் வந்திருக்குது, தொண்டை மண்டல சம்புவராயர்கள் அப்படின்னு சிவநேசன், திருவண்ணாமலை சேஷாத்திரி மடத்திலிருந்து ஏடிஎம் பன்னீர்செல்வம் அப்படின்னு அவர் சம்புவராயர்கள் அப்படின்னு அவர் ஒரு புத்தகம் போட்டாரு. செய்யாரை சார்ந்த புலவர் கோவிந்தன், கடந்த காலங்களில் திமுகவுடைய அவைத்தலைவர் புலவர் செய்யாறு கோவிந்தன், அவருடைய மகன் திருமாவளவன் அப்படின்னு சம்புவரையர்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். அதுக்கு கலைஞர் தான் அணிந்துரை எழுதியிருக்கிறார். அதே போல வன்னி அடிகளார், தாமரை கண்ணன் அப்படின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து சம்புவராயர்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி போய் 93 காலகட்டங்களில் அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையுடைய இயக்குனர் நடன காசிநாதன் படைவீடு எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லி படைவீடு அகழாய்வு செய்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம், படைவீடு எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தொல்லியல் துறையை வெளியிட்டிருக்குது. தஞ்சாவூர்ல இருக்கிற நாணயங்கள் குறித்து மிக சிறந்த ஆய்வு செய்கிற அறிஞர் ஆறுமுக சீதாராமன் அப்படின்னு அவரு சம்புவராயர் நாணயங்கள்னு புத்தகம் போட்டிருக்கிறார். இப்படி ஏராளமான புத்தகங்கள் சம்புவராயர்களை பற்றி கடந்த காலங்களில் வந்திருக்குது. நான் இந்த புத்தகங்களை எல்லாம் ஒரு தரவுகளாக எடுத்துக்கின்னு தான் நான் முனைவர் பட்ட ஆய்வு 2013 தொடங்கி 17 வரைக்கும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பேராசிரியர் மணவழகன் ஐயாவுடைய அவருடைய நெறியாள்களின் கீழே நாம் அதாவது முழு நேர முனைவர் பட்ட ஆய்வு செய்து நாம் மேலும் பல தரவுகள், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது எல்லாமே கலைஞர் 89ல் அந்த மாவட்டத்துக்கு பேர் வைக்கிறார். 89 தொடங்கி 90-95 வரை இந்த புத்தகங்கள் எல்லாமே வெளிவந்திருக்குது. 95க்கு பிறகு 2013 வரை ஒரு புத்தகமும் வரல, ஒரு ஆய்வும் இவர்களை பற்றி நடத்தவே இல்லை. அப்ப நான் வரலாற்றில் பார்க்குறேன், ஏன் இந்த 20-30 ஆண்டு காலம் ஒரு பிரேக், ஒரு இடைவெளி இருக்குது, ஏன் சம்புவராயர்களை பற்றி யாருமே பேசவே இல்லை அப்படின்னும் போது, அப்ப நான் அந்த மண்ணில் பிறந்தவன் அப்படின்றதுனால எனக்கு நிறைய தரவுகள் கிடைச்சது. அப்ப இந்த ஆய்வை நாம தொடரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வை தொடரும் போதுதான் எனக்கு பல்வேறு புதிய புதிய தகவல்கள் கிடைச்சது. அப்போ இன்ன வரை இத்தனை அறிஞர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, நான் முனைவர் பட்ட ஆய்வு செய்திருக்கிறேன், எந்த தரவுலையுமே ஒரு இடத்தில் கூட படைவீட்டில் ஆனந்தகோனுடைய கல்வெட்டோ படைவீடை ஆனந்தகோன் தான் கோட்டை கட்டினார், கோயிலை கட்டினாரு, இதுவரை ஒரு சான்று இல்லை. அப்போ இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்டார சரித்திரம் சொல்வது முற்றிலும் பொய் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சான்றாக இருக்குது. இது படைவேடு சார்ந்து. அடுத்து செஞ்சிக்கே வருவோம்.
செஞ்சில இவர் எந்த சான்றின் அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ஒரு ஆனந்தகோன் அப்படின்றவர் அங்க ஆடு மேய்த்தார். அவர் வந்து அந்த கோட்டைக்கு போகும்போது அங்க ஒரு துறவி இருந்தார். அங்க அவர் வந்து உனக்கு ஒரு புதையல், அங்க ஒரு 2 காத தூரம் கடந்து போனா ஒரு ஆலமரத்துங்கயோ உனக்கு ஒரு புதையல் இருக்கும், அப்புறம் ஒரு தங்க பதுமைகள் இருக்கும், இதெல்லாம் எடுத்துன்னு வந்து நீ கோட்டை கட்டுன்னு சொன்னார் அப்படின்ற அடிப்படையில் இவர் ஒரு புராண கதையை எழுதுறார். இப்ப இந்த கதைக்கு ஆனந்தகோன் அப்படின்றவர் இப்படி இருந்தார், துறவியை சந்திச்சார், வாழ்ந்தார். சரி, ஆனந்தகோன் தான் அங்க இருந்தார், ஆனந்தகோன் தான் ஆட்சி செஞ்சார், அவங்க வம்சம் தான் 120 ஆண்டுகள் ஆட்சி செய்தது அப்படின்னு சொன்னால், நீங்க வரலாற்று சான்றின் அடிப்படையில தான் இங்க நம்ம வரலாறை ஏத்துக்கிறோம். புனைவு என்பது வேறு, ஒரு வரலாறு என்பது சான்று ஆதாரங்களின் அடிப்படையில் எழுதப்படுவது எல்லாருக்கும் தெரியும். நீங்க சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, சேரர் வரலாறு, பாண்டியர் வரலாறு, யாருடைய வரலாறாக இருந்தாலும் ஒரு வரலாற்றை நீங்கள் எழுதுவதற்கு மிக முக்கியமான சான்று ஆதாரங்கள் என்னன்னு சொன்னா, கல்வெட்டுக்கள், நாணயங்கள், இலக்கிய சான்றுகள், தொல்லியல் பொருள்கள், ஓலைச்சுவடிகள், இப்படி பல்வேறு முதன்மை சான்றுகள் தேவை. அப்ப இந்த சான்றுகளின் அடிப்படையில தான் ஒருவர் இந்த பகுதியை இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் என்பதற்கு இதெல்லாம் தான் மிக முக்கியமானது. அப்ப நாம் சொல்ற கல்வெட்டுக்கள் இல்லை. ஆனந்தகோனை பற்றி இதுவரை ஒரு கல்வெட்டு கூட செஞ்சி பகுதியில இல்லை. இன்னைக்கு சீமான் பேசுறாரு, அல்லது பல்வேறு அறிஞர்கள் ஏற்கனவே பேசுங்க, யாராவது ஒருவர் இந்த பகுதியில் ஒரு ஆனந்தகோனுடைய ஒரு கல்வெட்டையாவது இதுவரை கண்டெடுத்தாங்க அப்படின்னு இதுவரை இல்லை. யாராவது இருந்தா சொல்லட்டும். கல்வெட்டு ஒரு கல்வெட்டு இல்லை, ஒரு இலக்கிய சான்று இல்லை. ஆனந்தகோனை பற்றியோ அல்லது 120 ஆண்டு காலம் 5 தலைமுறையாக ஆண்ட பிறர், ஆனந்தகோன், கிருஷ்ணகோன், நாராயணகோன் அல்லது அவங்க பின்னாடி வந்த யாரை பற்றியும் ஒரு இலக்கிய சான்று இல்லை, ஒரு நாணயம் இல்லை. இப்போ ஒரு அரசுன்னு சொன்னா ராஜராஜ சோழனுடைய நாணயம் கிடைக்குது, அல்லது சேரருடைய நாணயம் கிடைக்குது, பாண்டியருடைய நாணயம் கிடைக்குது, கடைசியில ஆண்ட சம்புவராயருடைய நாணயம் கூட கிடைக்குது, இருக்குது இல்லையா? பல்லவருடைய நாணயம், எல்லாருடைய நாணயம். இதுவரை இந்த 5 தலைமுறையாக ஆண்ட 120 ஆண்டு ஆண்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த ஆனந்தகோன் வம்சத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு நாணயம் இதுவரை இல்லை. அப்ப 120 ஆண்டுல ஒரு நாணயத்தை கூட இவங்க வெளியிட்டு இல்லையா? இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டினவங்க நீங்க செஞ்சு எல்லாரும் பார்த்துருப்போம். மிக பிரம்மாண்டமான கோட்டை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம கண்ணெதிரில் இருக்கிற கோட்டை அப்படின்னு மிக பிரம்மாண்டமா பார்த்தா 2 கோட்டை தான். ஒன்று செஞ்சி, இன்னொன்று வேலூர். கண்ணெதிரில் நீங்க வேலூர்ல இப்போ கோட்டை பிரம்மாண்டமா அதே அமைப்போட இருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய கோட்டை கட்டின ஒரு அரசன், ஒரு மரபு ஏன் வந்து ஒரு கல்வெட்டை அவனுடைய 120 ஆண்டு காலத்துல ஒரு அரசன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆணையிட்டு இருக்க மாட்டானா? இந்த கோயிலுக்கு வந்து ஒரு திருவிழா நடத்தி கொள்வதற்கு ஒரு ஆணையிட்டு இருப்பான், அல்லது மக்களுக்கு ஏதாவது ஒரு வரியை நீக்கி ஒரு ஆணையிட்டு இருப்பான். ஏன்னா சம்புவராயருடைய கல்வெட்டுலாம் அப்படிதான் இருக்குது. அப்போ ஒரு கல்வெட்டு இல்லை, ஒரு ஆணை பிறப்பிச்ச ஒரு கல்வெட்டு இல்லை, ஒரு இலக்கியம் கூட இவங்களை பத்தி பாடலை, எந்த சான்றும் இல்லை, அல்லது ஒரு நாணயம் இல்லை. சரி, நான் அதை தாண்டி கேட்குறேன். இப்போ சம்புவராயருக்கு அரச சின்னம் காளை, அந்த காளையை தான் அவங்க நாணயத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த காளையினுடைய உருவம் படைவீடு பகுதிகளில் நிறைய கல்வெட்டாக நமக்கு கிடைக்குது. சேரருக்கு வில்லு, சோழனுக்கு புலி, பாண்டியனுக்கு மீன், எல்லா கோயில்கள்லையும் சேரர், சோழர், பாண்டியர் கட்டின கோயில்களில் இந்த அடையாளங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இருக்குதா இல்லையா? விஜயநகர அரசு பதிவு செஞ்சிருக்கிறான். எல்லாருடைய இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு அரசு சின்னம் இருக்குதா இல்லையா? இருக்குல்ல, எல்லா அரசுக்கும் இருக்குல்ல, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாத்துக்கும் இருக்குல்ல. 120 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஆனந்தகோன் வம்சத்தை சார்ந்தவர்களுடைய சின்னம் என்ன சொல்லுங்க? அவங்களுடைய எம்பலம் சின்னம் என்ன சொல்லுங்க? அப்ப சின்னமே இல்லாத அரசாட்சி பண்ணாரா இவ்வளவு பெரிய கோட்டை கட்டினவரு? அவங்களுடைய சின்னம் என்ன? எந்த சின்னத்தை வச்சு அவங்க ஆட்சி செஞ்சாங்க? அவங்களுடைய கொடி என்ன? எதுவுமே இல்லை. அதை தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். இருந்தா காட்டுங்கன்னு கேட்கிறோம். இப்ப நீங்க மேடை போட்டு பேசுற அண்ணன் சீமான் அவர்களோ அல்லது பிற வரலாற்று அறிஞர்களோ நாங்க என்ன கேட்கிறோம்? இப்ப பல்லவர்களுக்கு ஒரு சிம்ம கொடி, அவங்களுடைய அரசு சின்னம் சிங்கம், சிங்க கொடி. அல்லது சேரருக்கு, சோழருக்கு, பாண்டியருக்கு, நான் பின்னாடி வந்த சம்புவராயருக்கு, விஜயநகர எல்லாருக்கும் கொடி இருக்குதுங்க. சம்புவராயருக்கு காளையுடைய கொடி, அவங்களுடைய கொடியும் காளை, அவங்களுடைய நாணயத்திலையும் காளையுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குது. அதுபோல
120 ஆண்டுகள் சம்புவராயர் 100 ஆண்டு தான் ஆண்டாங்க. அது கூட கண்டினியூவா கிடையாது. அங்கங்க இடையில பாண்டியர்கள் ஆள்றாங்க, விஜயநகர அரசு, இப்படி மாறி மாறி வருது. ஏறத்தாழ 100 ஆண்டு. ஆனால் அவர்களை விட 120 ஆண்டுன்னு சொல்ற இந்த ஆனந்த கோன் மரபை சார்ந்தவர்கள் அவங்களுடைய சின்னம் என்ன, அவங்களுடைய கொடி என்ன, ஏதாவது இருக்கா? இருந்தா காட்டுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். இருந்தா காட்டுங்க, ஏத்துக்கு போறோம். இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. இருந்தால் காட்டினா நாங்க ஏத்துக்கு போறோம், யாரா இருந்தாலும் ஏத்துக்கு போறோம், அவ்வளவுதான். மாற்று கருத்தே இல்லையே. அவங்க வெளியிட்ட ஒரு நாணயம் எதுவுமே இல்லை, கல்வெட்டு இல்லை, ஒரு இலக்கியம் இல்லை, ஒரு அரச சின்னம் இல்லை, அரச கொடி இல்லை, எந்த ஒரு ஓலைச்சுவடியோ அல்லது அரசர்கள் அப்படின்னா அவங்க காலத்துல ஆணையிடுவதை செப்பு தகடுல மெய்கீர்த்தியாக எழுதுவாங்க. அதுக்கு பேர் மெய்கீர்த்தி. இப்ப நம்ம வந்து அரசு ஆணை வெளியிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அரசர்கள் காலத்துல ஒரு அவங்க ஆணையை பிறப்பிக்கிறாங்கன்னா அன்னைக்கு இருந்த புலவர்கள் அதை செப்பு தகடுல எழுதுவாங்க. அதுக்கு பேரு சாசனம் அல்லது மெய்கீர்த்தி. அப்படி ஏதாவது ஒண்ணு 120 ஆண்டுல யாராவது ஒரு அரசர் வெளியிட்டு இருக்கலாம் இல்லையா? இப்படி எதுவுமே வரலாற்றில் இல்லை. வரலாற்றில் இவங்க காட்டுறது எல்லாமே அந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஷ்டார சரித்திரத்துல எழுதின அந்த கதை. நீங்க ஒரு அரசன் ஒரு புதையல் இருந்தது, அந்த புதையல் எடுத்து இவர் அரசன் ஆயிட்டாரு, அதுல ஒரு கோட்டை கட்டினாருன்றது வரலாற்றுல இதுவரை எந்த அரசனுக்குமே இல்லை. அப்படி நீங்க ஏதாவது ஒரு பாண்டிய மன்னனோ சேர மன்னனோ சோழ மன்னனோ யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ராஜராஜ சோழன் போனார் இந்த வழியா குதிரைல, அங்க ஒரு துறவி இருந்தாரு, அவருக்கு ஒரு புதையல் இருந்தது, அதை எடுத்து ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயில் கட்டினார். நீங்க எங்கேயா படிச்சிருக்கிறீங்களா? அப்ப இது எவ்வளவு ஒரு கேலி கூத்தா இல்லை. நம்ம வந்து அதுக்காக யாரையும் குறைத்து மதிப்பு இல்லை. ஆனால் ஒரு வரலாற்று ஆய்வாளனாக வரலாற்றை தரவுகளின் அடிப்படையில் உள்ளது உள்ளபடி சொல்லணும். அதுதான் அறம். எங்களுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல கல்லூரிகள்ல முனைவர் பட்ட ஆய்வு செய்யற மாணவர்களுக்கு அதுக்கு முன்னாடியே 3 பாடங்கள் வந்து ஆராய்ச்சி நெறிமுறைகள்னு வைப்பாங்க. அப்ப இந்த ஆராய்ச்சி நெறிமுறைனா என்னன்னா, நெறிமுறை என்பது லாஸ், விதி. உங்களுக்கு தெரியும், ஒண்ணு வந்து நெறிப்படுத்துறோம் அப்படின்னா வழிப்படுத்துதல். அந்த ஆராய்ச்சி நெறிமுறையில என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆய்வாளனாக ஆய்வு செய்யக்கூடிய மாணவர், அது உங்களுடைய சமுதாயமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மொழியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் நான் தமிழன், என் மொழி தமிழ், எங்களுடைய அரசர்கள் மேன்மை மிக்கவர்கள், உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட நீங்க பிற அரசு குறித்தோ பிற மொழி குறித்தோ நீங்கள் ஆய்வு செய்கிற போது, இப்ப எனக்கு வந்து கன்னடம் பிடிக்காது, தெலுங்கு பிடிக்காது, மலையாளம் பிடிக்காது அப்படின்னால் கூட ஒரு ஆய்வு செய்கிற மாணவர் எந்த விருப்பு வெறுப்பு இன்றி அறத்தோடு நேர்மையாக கிடைக்கிற தரவுகளின் அடிப்படையில் நீங்க வந்து ஆய்வு செய்யணும் என்பதுதான் ஒரு ஆராய்ச்சி நெறிமுறையினுடைய விதி. அதனுடைய ஆய்வுக்கு அந்த கட்டுப்பட்டு தான் ஒரு ஆராய்ச்சியாளன் முனைவர் பட்ட ஆய்வு செய்யறான். எல்லா வரலாற்று அறிஞர்களும் அப்படித்தான் இந்த அறத்தை பின்பற்றி தான் கடந்த காலங்களில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இதுல வரலாற்றில் சில துர்பாகியங்கள், சில துரதிருஷ்டம் நடக்கும். என்னன்னா, சில காலங்களில் அவங்களுக்கு கிடைக்கிற தரவுகளின் அடிப்படையில அவங்க எழுதிட்டு போயிடுவாங்க. இப்போ உதாரணமா பொன்னியின் செல்வன் அப்படின்ற நாவல் எல்லாருக்கும் தெரியும். அது தெரியாத யாரும் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. பொன்னியின் செல்வன் நாவல்ல கல்கி மிகப்பெரிய ஜாம்பவான், புனைகதை உலகத்துல மிகப்பெரிய ஜாம்பவான். ஆனால் கல்கி அதுல என்ன செய்யறார், ஆதித்த கரிகாலனை கொல்வதற்கான சூழ்ச்சி நடக்குது. அது கடம்பூர் மாளிகையில நடக்குது. அந்த கடம்பூர் மாளிகையை ஆட்சி செய்கிறவர்கள் சம்புவராயர்கள். அங்கதான் ஆதித்த கரிகாலனை கொல்வதற்கான சூழ்ச்சி நடந்தது அப்படின்னு ஒரு தவறான செய்தியை பொன்னியின் செல்வன்ல பதிவு செய்கிறார். சம்புவராயர்களுக்கு படவேடை தவிர வேற எங்கேயும் கடம்பூர்னு சொல்ற இடத்துல மாளிகையும் இல்லை, அரசும் இல்லை, அரண்மனையும் இல்லை. அதுக்கு எந்த சான்றும் இல்லை. சம்புவராயர்களுடைய தலைநகரம் அரண்மனை இருந்தது படவேடு, அடுத்ததா காஞ்சிபுரம், அடுத்ததா விரிஞ்சிபுரம், அடுத்ததா அழிப்படை தாங்கின்னு ஒரு ஊர். இதை தாண்டி இன்ன வரை பெரிதாக அப்படி இல்லவே இல்லை. இன்னொன்னு, சம்புவராயர்கள் சோழர்களுக்கு மிக முக்கியமான நம்பிக்கைக்குரிய குறுநில மன்னர்கள், படை தளபதிகள். அவங்க போய் சோழர்களை வீழ்த்தறதுக்கு சூழ்ச்சி செஞ்சாங்க, அதுல இவங்க இருந்தாங்கன்னு ஒரு அபத்தமான ஒரு கதையை பொன்னியின் செல்வன்ல பதிவு பண்ணியிருக்கிறார். இப்படி நாம யாரெல்லாம் பெரிய வரலாற்று ஜாம்பவான்கள்னு நினைக்கிறோமோ அவர்களே சில நேரங்களில் தவறு செய்யறாங்க. அதுபோலதான் இந்த நாராயணன் என்பவர் எதுக்காக அப்படி எழுதினாருன்னு தெரியல. ஆனால் எழுதப்பட்டது 19ஆம் நூற்றாண்டுல.
இப்போ புதிய செய்திகள் கிடைக்கிற போது என்ன வருதுன்னா, அந்த பகுதியில் சார்ந்த ஏற்கனவே இது வந்து ஆனந்தகோன் தான் கட்டினாருன்னு செய்தியை வெளியிட்ட ஆராய்ச்சி அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் இப்போ உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த செய்தியை சொல்றாங்க. கடந்த காலங்களில் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், இப்போ மீண்டும் போய் ஆய்வு செய்யறப்போ அங்க இருக்கிற எல்லா கல்வெட்டுமே காடவருடைய கல்வெட்டுன்னு குறிப்பிடுறாங்க. அந்த செஞ்சி கோட்டையில 5-6 இடங்கள்ல அந்த சுத்தி இருக்கிற மலைகள்ல சுனைகள் இருக்குது. அந்த சுனையில் பக்கத்துல கல்வெட்டு இருக்குது. நம்ம சொல்ல ஆராய்ச்சி செய்த அந்த முனுசாமி, அந்த பகுதியை சார்ந்த ரமேஷ், அந்த பகுதியை சார்ந்த செங்குட்டுவன், இவர்கள் தான் சொல்றாங்க. அந்த கல்வெட்டுகளை போய் படி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி படிக்க சொல்லி கேட்டா அந்த கல்வெட்டு எல்லாமே காடவருடைய கல்வெட்டு. அப்போ என்னடா இது, இங்க வந்து ஆனந்தகோன் தான் கோட்டை கட்டினாங்க, ஆனா இந்த கல்வெட்டு எல்லாமே காடவருடைய கல்வெட்டா இருக்குதுன்னு இவங்களுக்கு சந்தேகம் வருது. இப்ப இலக்கியங்கள்ல போய் தேடினா ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்ற அந்த புலவர் 1118 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்துல அவர் வந்து அரசவை புலவர், கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் அவருக்கு பேரு. அவர் வந்து உலா எழுதுறாரு, விக்ரம சோழன் உலா அப்படின்னு சொல்லி. அவரு அந்த விக்ரம சோழன் உலாவில் இந்த செஞ்சியை பற்றியும் செஞ்சியினுடைய கோட்டையை பற்றியும் எழுதும்போது இந்த கோட்டையை காடவர் கொற்றந்தை அப்படின்ற ஒரு காடவ மன்னன் கட்டின கோட்டை, அவன் அந்த கோட்டையில மதம் கொண்ட வலிமையான யானைகளை எல்லாம் வலிமை மிக்க தூண்களில் கட்டி வைத்திருந்தான், இந்த கோட்டை மிக வலிமையான கோட்டை அப்படின்னு சொல்லி அந்த விக்ரம சோழன் உலாவில் அவன் பாட்டு எழுதி வச்சிருக்கிறான். அது இல்லாம இன்னொரு பக்கம் தொண்டை மண்டல சதகத்துல இவனை பற்றிய குறிப்பு வருது. அப்போ இலக்கிய குறிப்புகளும் நமக்கு கிடைக்குது. நீங்க அந்த பகுதியில் போனா கல்வெட்டுகளும் இப்பவும் இருக்குது. நீங்க இப்ப போனா கூட அந்த கல்வெட்டு இருக்குது, கல்வெட்டும் இருக்குது. இன்னொரு பக்கம் இதை தாண்டி காடவன் கொற்றந்தையுடைய அல்லது காடவன் வம்சத்தில் வந்த ஆட்கொள்ளி காடவனுடைய சிற்பங்கள் அதே செஞ்சி கோட்டை உள்ள இருக்குது. அந்த சிற்பம் காடவர் மரபை சார்ந்தவர்கள் சேந்தமங்கலம், செஞ்சி மட்டும் இல்லை, விழுப்புரம் பக்கத்துல சேந்தமங்கலம்னு ஒரு ஊர், சேந்தமங்கலத்துல கோயில் கட்டி கோட்டை கட்டி இவங்க ஆண்டு இருக்கிறாங்க. இப்போ வரை அந்த கோயில் இருக்குது, அவங்க அரண்மனை சிதிலம் அடைஞ்சிருக்குது, அங்க விழா நடக்குது. அந்த சேந்தமங்கலத்து கோட்டை முன்னாடி கோயில்ல இவனுடைய சிற்பம் இருக்குது. அதே போல தில்லைன்னு சொல்ற சிதம்பரம் நடராஜர் கோயில திருப்பணி செஞ்சிருக்கிறான், திருவண்ணாமலை திருப்பணி செஞ்சிருக்கிறான். இந்த கோயில்களில் எல்லாம் காடவனுடைய உருவம் இருக்குது. காடவன் அந்த கோப்பெருஞ்சங்கனுடைய அவனுடைய உருவம் இருக்குது. நான் சொன்ன சேந்தமங்கலம், அதே போல சிதம்பரம், திருவண்ணாமலை, இந்த சிற்பங்களோடு செஞ்சியில் இருக்கிற சிற்பம் ஒரே மாதிரி இருக்குது. எந்த வேறுபாடுமே இல்லை, ஒரே அரசனுடைய உருவம். இந்த அரசர்களுக்கும் செஞ்சியில் இருக்கிற கோட்டையில் இருக்கிற அரசனுக்கும் ஒரே மாதிரியான உருவ அமைப்பு. இதை தாண்டி இந்த காடவ வம்சத்தை சார்ந்த அந்த கோப்பெருஞ்சிங்கன் அவனுடைய சொந்த மைத்துனர், காடவன் வந்து திருமணம் பண்ணது சோழ வம்சத்திலிருந்த ஒரு பொண்ணை, 3ஆம் ராசராசனுடைய உறவினர் சார்ந்த ஒரு பெண்ணை தான் காடவன் கோப்பெருஞ்சிங்கன் கல்யாணம் பண்றான். காடவன் கோப்பெருஞ்சிங்கனுக்கு 3ஆம் ராஜராஜன் மச்சான், மைத்துனன். ஆனால் அவனையே இவன் என்ன செய்யறான், அதே செஞ்சி கோட்டையில சிறை வைக்கிறான். 3ஆம் ராஜராஜனை சிறை வைத்து கடைசியில 3ஆம் ராஜராஜனை சாளுக்கிய அரசன் தான் ஒருத்தன் வந்து சிறையிலிருந்து மீட்கிறான், சொந்த மைத்துனனை சிறை வைக்கிறான். அதனாலதான் அங்க இருக்கிற அந்த செஞ்சி பக்கத்துல ஒரு குகையில் இருக்கிற ஒரு கல்வெட்டுல ஒரு யானையை ஒரு சிங்கம் விழுங்குற மாதிரி ஒரு சிற்பம், அந்த சிற்பத்தினுடைய புருவத்துல சொக்க பல்லவன் வாய் செல்லும் வன்னிய மணாலன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டுக்கு அறிஞர்கள் எல்லாமே சொல்றாங்க, இந்த சிங்கம் என்பது காடவன் கோப்பெருஞ்சிங்கனையும் யானை என்பது சோழனையும் குறிக்குது. சோழனை இந்த பல்லவன் சிறை கொண்டான் அப்படின்றத தான் இது குறிக்குது அப்படின்னு எல்லா அறிஞர்களும் கடந்த காலங்கள்லயும் இப்ப அந்த ஒப்புக்கொண்ட கல்வெட்டு அது. அப்ப நமக்கு எத்தனை சான்றுகள் கிடைக்குது பாருங்க. இவ்வளவு ஆதாரங்களினுடைய அடிப்படையில தான் இதுவரை காடவன் கோப்பெருஞ்சிங்கனை பற்றி பல நூல்கள் வந்திருக்குது. பல்வேறு கல்வெட்டுக்கள், 100க்கும் மேற்பட்ட காடவ வம்சத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் தமிழ்நாடு தொல்லியல் துறையாலும் இந்திய தொல்லியல் துறையாலும் படியெடுக்கப்பட்டிருக்குது. நாம வந்து கற்பனை அடிப்படையெல்லாம் இதை பேசல. அப்ப இது மாதிரியே நாம கேட்கறது என்னன்னா, நீங்க
இதை காடவர் கட்டினாரா, ஆனந்த கோன் கட்டினாரா அப்படின்றதுலாம் இங்க பிரச்சனை இல்லை. யார் கட்டினாலும் மகிழ்ச்சி தான். தமிழர் அப்படின்ற அடிப்படையில் எந்த அரசன் கட்டியிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, மகிழ்ச்சி தான். ஆனால் நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, ஆனந்த கோன் தான் இதை கட்டினார் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சான்றுகள் என்னவா இருக்குது? சான்றுகளை தேடி போகும்போது காடவருடைய சான்று தான் நமக்கு கிடைக்குது. ஆனந்த கோன் என்பது ஒரு புனைவாக இருக்குது. அது ஆனந்த கோன் தான் கட்டினார் என்பதற்கு தமிழ்நாடு தொல்லியல் துறையில ஒரு கல்வெட்டு இதுவரை பதிவு செய்யப்படலை. மத்திய அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறை ஒரு கல்வெட்டை பதிவு செய்யல. இலக்கிய சான்றுகள் இல்லை, நாணயங்கள் இல்லை, ஒரு அரச சின்னம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒன்றை வைத்துக்கின்னு நாம வெறும்னே 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு புனைவை வச்சுன்னு ஆனந்த கோன் தான் கட்டினாரு, அவருடைய வம்சம் 120 ஆண்டு காலம் ஆண்டது அப்படின்னு சொல்றது வரலாற்றில் ஒரு ஏற்க முடியாத ஒரு மாபெரும் தவறு. அதைத்தான் இப்ப எங்களை போன்ற ஆய்வாளர்கள், ஒரு வரலாறு என்பது சான்றுகளின் அடிப்படையில் நேர்மையாக நிறுவப்படுது. அது எதுவாக இருந்தாலும் நேர்மையின் அடிப்படையில், சான்றுகளின் அடிப்படையில் சொல்லுங்கன்னு நம்ம கேட்கிறோம். நிறைவா இதை ஏன் இப்ப பண்றீங்க, இவ்வளவு நாளா பண்ணல? சீமான் மேடையா இருந்ததுக்கு அப்புறம் இது பேசுவாங்க. ஆமா, அவரு சொல்றாரு நிறைய. நான் அவருடைய குரல் பதிவுலாம் கூட கேட்டேன். கடந்த காலங்கள்ல ராஜா தேசிங் கோட்டைன்னு சொன்னாங்க, நாயக்கருடைய கோட்டைன்னு சொன்னாங்க, இப்ப மராட்டியர்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் பண்ணாம இப்ப ஏன் பண்றீங்க? அவர் கேட்கறதுல மிக 100% நியாயமான கேள்வி. அது 100% அந்த கேள்வி நியாயம். ஆனால் என்ன தவறு இங்கன்னா, நாம வரலாற்றில் தமிழர்கள் 2009 ஈழ இனப்படுகொலை நடக்கிற வரை நாம் திராவிடர்கள் என்று நம்பினோம். நம்பணுமா இல்லையா? அதே சீமான் 2009 முன்பு வரை அவர் தன்னை திராவிடர்னு சொன்னாரா, தமிழர்னு சொன்னாரா? திராவிடர்னு தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு பல்வேறு அறிஞர்கள், மணியரசன் ஐயா உட்பட, பழநெடுமாறன் ஐயா உட்பட, அதே போல அறிஞர் குணா கர்நாடகாவில் இருக்கிறார், திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு ஒரு புத்தகம் எழுதினார். அறிஞர் குணா உட்பட, அல்லது அண்ணன் சீமான் 2009க்கு பிறகு நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி தமிழ் தேசிய சிந்தனைகளை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போன பிறகுதான் அவருக்கே சில புரிதல் வருது, நமக்கும் வருது, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வருது. நாம் இத்தனை ஆண்டு காலம் திராவிடர் அப்படின்ற சூழ்ச்சியில நாம் இருந்திருக்கிறோம். நாம் திராவிடர் இல்லை. திராவிடம் என்பது ஒரு மொழியும் இல்லை, ஒரு இனமும் இல்லை, அது ஒரு நிலப்பரப்பை குறிக்குது. நாம தமிழர்கள் அப்படின்ற இந்த எழுச்சி 2009க்கு பிறகுதான் வருது. ஏறத்தாழ நாம 50-60 ஆண்டு காலம் இந்த திராவிட அரசியலில் நாம் திராவிடர்கள் அப்படின்னு நம்பப்பட்டிருக்கிறோம். கடந்த காலங்கள்ல இதை ஏற்றுக்கொண்டுதான் இதே சீமான் பேசியிருக்கிறார். எத்தனையோ பெரியாரிய மேடைகளில், இவர் எத்தனையோ இடதுசாரி மேடைகளில் பேசியிருக்கிறாரா இல்லையா? அப்போ ஏன் இதுக்கு முன்னாடி எதிர்க்கல அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஏன் பண்ணல அப்படின்னா, வரலாறு என்பது எப்பவுமே ஒரு புதிய சான்றுகளின் அடிப்படையில் எழுதப்படுவது. நீங்க ஒரு ராஜேந்திர சோழன் அல்லது ராஜராஜ சோழன் 1800 அல்லது 1400 ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு தவறா ஒருத்தர் எழுதிடுறாருன்னு வச்சுங்க, அதுதான் வரலாறுன்னு நம்பப்படுது. ஆனால் ஏதோ ஒரு கல்வெட்டு கிடைக்கும், ராஜராஜ சோழனை பத்தி ஒரு கல்வெட்டு கிடைக்கும். அந்த கல்வெட்டு இந்த செய்திகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வேற ஒரு புதிய உண்மையை கொண்டு வரும். ராஜராஜ சோழன் 1100 ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு ஒரு புதிய செய்தி இருக்கும். அப்போ நீங்க இவ்வளவு காலம் ஏற்கனவே நம்பப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு உடைப்படும். ஏன் நீங்க இவ்வளவு காலம் இத்தனை சொல்லி நின்றீங்க, இப்ப என்ன திடீர்னு ராஜராஜ சோழன் இந்த நூற்றாண்டுல ஆட்சிக்கு வந்தாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, சான்றுகளின் அடிப்படை நமக்கு எப்பவுமே, நான் ஏற்கனவே அதான் சொன்னேன், நீங்கள் புனைவு என்பது, தலபுராணம் என்பது எந்த சான்றியும் இல்லாமல் அது கற்பனையின் அடிப்படையில் எழுதப்படுவது. ஆனால் வரலாறு என்பது சான்றின் அடிப்படையில் எழுதப்படுவது. அப்ப வரலாற்றுக்கு புதிய புதிய சான்றுகள் கிடைக்கும் போது இங்க தலைகீழாக வரலாறு மாறும். ஒரே உதாரணம், நீங்க கீழடி தோண்டாத வரை, கீழடியை தோன்றதுக்கு முன்னாடி தமிழருடைய நாகரிகத்தை என்னன்னு சொல்லியிருந்தாங்க, எத்தனை ஆண்டு பழமையானதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கீழடி தோண்டிய பிறகு தமிழருடைய நாகரிகம் ஏறத்தாழ 2200 ஆண்டுக்கு முந்தையது சொல்றாங்களா இல்லையா? ஒத்துக்கணுமா இல்லையா? உலகம் ஏத்துக்கிச்சா இல்லையா? உலகத்துல இரும்பை தமிழர்கள் கண்டுபிடிக்கல, அது ஏதோ சீனர்கள் கண்டுபிடிச்சாங்க, எகிப்தியர்கள் கண்டுபிடிச்சாங்க, இருந்ததா இல்லையா? இன்றைக்கு கிருஷ்ணகிரி பக்கத்துல மயிலாடும் பாறையில இரும்பை கண்டுபிடித்த பிறகு, அந்த இரும்பு அமெரிக்காவுக்கு அனுப்பி கார்பன் டேட்டாவுக்கு உட்படுத்திய பிறகு
ஏறத்தாழ 3300 ஆண்டுக்கு முன்பே உலகத்திற்கு இரும்பை கடன் கொடுத்தவர்கள் தமிழர்கள். நாம சொல்ல தமிழ்நாடு அரசு சொன்னிச்சா இல்லையா? அப்ப இவ்வளவு காலம் தமிழ்நாடு அரசு ஏன் சொல்லல? இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா? சீமானுடைய வாதத்தின் அடிப்படையில இவ்வளவு காலம் தமிழ்நாடு அரசு நாம இரும்பை கண்டுபிடிக்கல, நாம இரும்பை பயன்படுத்தல, அது உலகம் வேற ஏதோ நாட்டில் பயன்படுத்தினாங்கன்னு ஒப்புக்கொண்டது, மறுக்கல. ஆனால் இன்றைக்கு அதை மறுக்குது. காரணம் என்ன? அறிவியல் அடிப்படையில் நிரூபணம் ஆகுது, அறிவியல் அடிப்படையில் உலகம் ஒத்துக்குது. அப்போ வரலாற்றுக்கு இந்த ஆதாரம் தான் தேவை, வெறும் கதை தேவையில்லை. அப்படி ஒரு ஆதாரம் நம்ம கிடைக்குது, அதை தான் நம்ம சொல்றோம். நீங்க காடவனை பற்றி கல்வெட்டு இருக்குது, இலக்கிய சான்றுகள் இருக்குது, காடவனுக்கு கொடி இருக்குது. நான் இப்ப கேட்டேன்ல, நீங்க ஆனந்த கோனுக்கு கொடி இருக்கான்னு. ஆமாம், காடவனுக்கு காலை தான் கொடி. இன்னும் சொல்ல போனா சேந்தமங்கலத்துல அவன் அனுமன் கொடியும் பயன்படுத்தி இருக்கிறான். நாணயங்கள் கிடைக்குது. அப்போ எல்லா ஆதாரமும், ஒரு வரலாற்றை நிறுவுவதற்கான அத்தனை ஆதாரமும் காடவர்களுக்கு இருக்கு. இப்ப அண்ணன் சீமான் சொல்றதான் நாங்களும் கேட்கிறோம். நீங்கள் கோனேரி கோன் அல்லது ஆனந்த கோன் தான் கட்டினார் அப்படின்னு சொன்னால் சான்றுகளை காட்டுங்கன்னு சொல்றோம். ஆனா அவர் அப்பவும் சொல்றாரு கடைசியா, சரி யாரு கட்டினா என்ன, இது வன்னியர் கட்டினாரா யாரு கட்டினாரா, அந்நியர் கட்டல, இது மராட்டியர் கட்டல, தமிழர் கோட்டை தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில தமிழர் கட்டினான்றது மகிழ்ச்சி தான். ஆனால் இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்டார சரித்திரத்தில் இந்த ஆனந்த கோன் என்பவர் ஒரு தெலுங்கு குறும்பர்னு இருக்குது. அடுத்த ஆபத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனந்த கோன் என்பவர் தமிழ் இடையர் இல்லை, அது ஒரு தெலுங்கு குறும்பர் வம்சத்தை சார்ந்தவர்னு எழுதுறாரு. அதே புத்தகத்துல, அந்த புத்தகங்கள்ல இந்த மாதிரியான பதிவுகள் இருக்குது. அப்ப நாளைக்கு என்ன ஆகும்னா, நீங்க இன்னைக்கு எப்படி இது மராட்டியர் கோட்டைன்னு சொல்றீங்களோ அது போல இது தெலுங்கர் கோட்டைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்ப இந்த ஆபத்தை அவருக்கு தெரியாது. அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், தமிழ் தேசிய சிந்தனையாளர், அரசியல், அதெல்லாம் சரிதான். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும் என்பது நம்புறதும் சில நேரங்கள்ல தவறு. அவர் நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவர் தான், இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு புதிய செய்தியை சார்ந்த புத்தகங்களை அவருக்கு வாசிக்க கிடைக்காம இருக்கலாம். அப்படி ஒரு புதிய தரவுகளை கொண்டு போய் அவர்கிட்ட சரியான ஆளுங்க யாரும் சேர்க்காம இருக்கலாம். அப்படி சேர்க்கும் போது அதை அவர் புரிந்து கொள்கிற போது அவரே ஒப்புக்கொள்வார். சரிங்களா? அதனால இங்க என்ன பிரச்சனைனா, நீண்ட காலமாகவே ஒவ்வொரு ஆண்டும் இப்ப ராஜராஜ சோழன் சதய விழா வரும். நீங்க தஞ்சாவூர் பகுதியில் எல்லா சாதிக்காரரும் போஸ்ட் ஓட்டுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ராஜராஜ சோழன் எங்காலு எங்காலு எல்லாரும் போஸ்ட் ஓட்டுறான். உண்மையிலே ராஜராஜ சோழன் யாரு? அப்போ இப்படியான ஒரு மிக கேவலமான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது ஒரு பக்கம் சாதி ஒழியுன்னு சொல்லணும், இன்னொரு பக்கம் இவர் எங்காலுன்னு சொல்லிடுவான். அதில் ஒரு பெருமை இருக்குது. ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு சாதிக்கும் இவர் எங்காலு. நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க, இன்னைக்கு கொண்டாடுற எல்லா தலைவர்களுமே அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க யாரும் தன்னை அப்படி சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்க எந்த தலைவரை சொன்னாலும் அந்த தலைவரை ஒரு சாதி கொண்டாட தயாரா இருக்கும். அந்த சாதி அவருடைய பிறந்த நாளுக்கு போஸ்ட் ஓட்டம் பாக்குறோமா இல்லையா? அதுதான் இங்க ஆபத்து. அப்போ ஒரு சாதி எங்களுடைய பெருமைகளை இன்னொரு சாதி இது கிரெடிட் எடுத்துன்னு போகுது, ஆனால் உண்மையான சான்றும் இல்லை அப்படின்னும் போது அவர்கள் நியாயம் கேட்கறாங்க. அதுதான் இங்க வர பிரச்சனை. ஏன் நீங்க கோனார் கட்டின கோட்டையா அல்லது வன்னியர் கட்டின கோட்டையான்னு ஏன் பாக்குறீங்க? தமிழர் கட்டின கோட்டைன்னு சொன்னால் இங்க இப்படியான சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. இது சாதியற்ற சமுதாயமாக அவர் சொல்ற மாதிரி நாமெல்லாம் தமிழர் அப்படின்னு என்றைக்கு மாறுதோ அன்றைக்கு அது மாறும். ஆனால் இன்றைக்கு இது சாதிய சமுதாயமாகத்தான் இருக்கிறது. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும். தமிழ்நாடு என்பது சாதிய சமுதாயமாகத்தான் இருக்குது. நீங்க இப்ப சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஏதோ எடப்பாடி சொல்றாரு ஐ பெரியசாமியா, உடனே தேவர் பேரவை கண்டன போஸ்ட் ஒட்டிக்கிறாங்க. பாத்தீங்களா இல்லையா? சமூக வலைதளங்களில் பகிரப்படுது. அப்போ இவ்வளவு நாள் சாதி ஒழிப்புன்னு சொன்ன இந்த திராவிட கழகம், திமுக, திராவிடர் கழகம், நான் சொல்றது திராவிட கழகம்னு திமுகவை சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ வரை சாதி ஒழிக்கலையே. அவங்களுடைய எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையோ மேடைகள்ல நாங்க ரெட்டியார், நீங்க தெலுங்குல பேசி ஈஸியா நான் கண்டுப்பேன், அப்பதான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் பேசினாங்களா இல்லையா? இன்ன வரைக்கும் கனிமொழிக்கு ஏதாவது நடந்ததுன்னா நாடார் சங்கம் போஸ்ட் ஓட்டுதா இல்லையா? இசைவேளாளர் சங்கம் போஸ்ட் ஓட்டுறாங்களா இல்லையா உங்களுக்கு? இல்லை இன்னைக்கு தேவர்னு போஸ்ட் ஒட்டிக்கிறாங்களா இல்லையா? அப்ப என்ன சாதி ஒழிஞ்சிச்சு? இதெல்லாம் உண்மையா வெளிப்படையா ஏத்துக்கணும். ஒவ்வொரு சாதியும்
இன்னைக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் தங்களுக்கான ஒரு தலைவரை தேடுறாங்க, தங்களுக்கான அரசனை தேடுறாங்க, அதில் ஒரு பெருமை இருப்பதாக அவங்க நம்புறாங்க. தமிழ் சமுதாயம் இப்படி தான் இயங்கிக்கின்னு இருக்குது. அதனால் வன்னியர் சமுதாயமும் இது காடவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் கட்டின கோட்டை, இதுக்கு இவ்வளோ சான்றுகள் இருக்குது, அதை ஏற்றுக்குங்கன்னு கேட்கறதுல எனக்கு ஒன்றும் தவறு இருக்கிறதா தெரியல. ஆனால் தமிழர் கட்டம் கோட்டைன்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த சமுதாயம் தமிழ் சமுதாயமாக மாறணும், நாம் எல்லாம் தமிழர்னு மாறணும், நாம் எல்லாம் தமிழர்னு மாறணும். அந்த நிலை வந்தால் மகிழ்ச்சி தான். ஓகே, நன்றி சார். பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.